பேபி பிளான் பண்ணாங்க. ஏன் என்ன குழந்தை பிறக்கலையா அது இதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இது போக 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 எப்படி இருந்துச்சுன்னா, இதை பண்ண அதை பண்ண அப்படிலாம் சொல்லும் போது அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அது இவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை பெற்றுக்கலைன்னா நிம்மதியா வாழ முடியாதா? எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் இப்போ சொல்ல வரதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இல்லாட்டியுமே வந்து ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போது செப்டம்பர் வந்துச்சுன்னா, அந்த 2025 செப்டம்பர் வந்துச்சுன்னா 4 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் நாங்கள் வந்து பேபி பிளான் பண்ணவே இல்லை. இப்போ இந்த 2025 ஜானில் தான் பேபி பிளான் பண்ணோம். அது வரைக்குமே 2021 கல்யாணம் ஆச்சு, அது வரைக்குமே நாங்கள் பேபி பிளான் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலை அப்படின்னா, எங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் சில பல விஷயங்கள், சில பண்ண வேண்டிய விஷயங்கள், எனக்கு சில விஷயங்கள்லாம் இருந்தது, கோபுக்கு சில விஷயங்கள் இருந்தது. எல்லாமே வந்து நம்ம முடிச்சுட்டு நமக்கு எப்போ பேபி நமக்கு வேணுமோ அப்போ வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்துட்டு இல்லை பேபி பிளான் பண்ணாங்க, ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலையா அது இதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இது போக 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 எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட டைரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், இந்த கோயிலில் போய் பாருங்களேன், இந்த கோயிலுக்கு போங்களேன், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஆக்சுவலாக நான் பேபிக்கு பிளான் பண்ணலை. அதனால எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு நான் மண்டைக்கு எடுத்துக்கல. அவங்க சொன்னது எல்லாமே ஓகே. ஒரு சில பேர் என்ன சொல்கிறது, ஒரு சில பேர்த்துக்கு புரியாது, நம்ம சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஆக்சுவலாக யாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி சொல்கிறவங்க கிட்ட நம்ம ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு வந்துடுவேன். நான் ஒரு சில பேர்த்துக்கிட்ட அந்த மாதிரி சரி ஓகே அப்படின்ட்டு வந்துடுவேன். ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். மற்றபடி நான் அந்த அளவுக்கு அதை பெருசாக நான் எடுத்துக்கல. அதுக்கான ரீசன் வந்து நான் பேபிக்கு ட்ரை பண்ணாதனால தான். சப்போஸ் இதே நான் யோசிப்பேன், என்னோட இடத்துல வந்து நான் இப்போ நானே வச்சுக்கிறேன், நான் வந்து இப்போ கல்யாணம் ஆகி 3 வருஷம் நான் வந்து ஃபுல்லாகவே நான் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு பேபி கிடைக்கல. அப்போ இவங்கெல்லாம் சுற்றி இருக்கவங்க சுற்றி ஃபுல்லாக எல்லாரும் இப்படி அப்படி இதை பண்ண அதை பண்ண அப்படிலாம் சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அது அந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாச்சு, அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, என்னோட வெயிட் கெயின், எனக்கு வந்து தைராய்டு இஷ்யூ இருக்குது. அதுவும் வந்து என்னென்னா ஒரு பார்டரில் தான் இருக்குது. தைராய்டுனால தான் வெயிட் கெயின். நான் வந்து அது எனக்கு தெரியல, தைராய்டு இருக்கிறது எனக்கு தெரியல. நல்லா வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறமா தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், எனக்கு தைராய்டு இருந்துச்சு. ஸோ இருந்துச்சு இல்லை இருக்குது. டேப்லெட்ஸ் வந்து அது ரெகுலராக எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ஸோ அது எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே. ஆனால் டாக்டர் வந்து அதனால ஒன்றும் எனக்கு என்னென்னா, அதனால பேபி பிளான் பண்ண முடியாமல் போகுமா என்னங்கிறதுலாம் நான் அதெல்லாம் டீட்டெயிலாக என்னோடய டாக்டர்கிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து பார்டர் லைனில் தான் இருக்குது, இன்னும் நீங்கள் கொஞ்சம் டேப்லெட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ டேப்லெட் மட்டும் விடாமல் நீங்கள் அப்படியே அந்த டோசேஜ் மட்டும் மாற்றி அப்பப்போ நீங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டேப்லெட் மட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், போட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஆனால் வந்து எல்லோரும் என்னென்னா சுற்றி இருக்கவங்களாம் வித் சடன் வெயிட் கெயின், ஏன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 20 kgs வந்து நான் வெயிட்டை வந்து கெயின் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஏதோ இவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் இவளுக்கு குழந்தை இல்லை அப்படிலாம் எனக்கு சுற்றி காதிலே வந்து விழுது. அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து என்னடா ஆச்சு, என்ன இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கீங்க இந்த சொசைட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு வந்து குழந்தை பெற்றுக்கலைன்னா நிம்மதியாக வாழ முடியாதா, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே நம்ம வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே நான் விட்டுட்டேன். நிறைய பேர் திட்டவும் செஞ்சுருக்கேன், நிறைய பேர்த்துக்கிட்ட உங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்கேன். ஒரு சில பேர் அக்கறையோட, அதாவது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எங்களோட ஒரு குழந்தைய வந்து பார்க்கணும், எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் அதை பார்க்கணுன்னு நமக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி கேட்குறவங்க கூட ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படி கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி கேட்குறவங்களுக்கு கூட நமக்கு வந்து ஓகே நம்ம ஏதோ ஆசையில் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து சாபம் விடுற மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதை நான் பார்த்துக்கிறேன், அது எங்களோட பிரச்சனை இல்லை, எங்கள் 2 பேரோட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் அதில் தலையிடுறீங்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு
என்ன சொல்கிறது, இந்த சொசைட்டியே இதை பேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆகிடுச்சா, ஏன் கல்யாணம் ஆகலை, வேலைக்கு போகலையா, ஏன் வேலைக்கு போகல, குழந்தையா, அடுத்தடுத்து அப்படி இப்படி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்குறதுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போவே வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு குழந்தை போதும்னு நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு சுற்றி ஒரு கூட்டமே வரும். ஏன் ஒரு குழந்தை போதுங்கிற அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் பெண்களை பேஸ் பண்ணி ரொம்ப இருக்குது. கோகு கிட்ட வந்து கேட்டதை விட என்கிட்ட கேட்டது, என்கிட்ட சொன்னது அதிகம். நிறைய பேர் அதுவும் எனக்கு அப்படியே இது தைராய்டுனால தான் இப்படி குழந்தை பிறக்காமல் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப என்னை நிறைய ஹர்ட் பண்ணாங்க. நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்னா நான் வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் ரெண்டு பேருமே. ஷோ என்னமோ சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் என்னவே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வேளை நமக்கு குழந்தை பிறக்காமல் போயிடுமோ. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தான். எங்களுக்கு வந்து குழந்தையே வேணாம், எங்களுக்கு லைஃப்பில் குழந்தையே வேணாம் அப்படின்னு இருக்கோன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து குழந்தை வேணும், இப்போதைக்கு வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு பேபி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இவங்களாம் சொல்ல எனக்கு வந்து ஒரு வேளை நமக்கு நிஜமாவே குழந்தை பிறக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதாவது ஆக்சுவலாக இது வந்து இப்படி தாட் வரனால மட்டும் கிடையாது. நம்ம நார்மலாகவே பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணி டாக்டர்கிட்ட ஒரு ஓவரிஸ்லாம் அல்ட்ராசவுண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஏதாவது சிஸ்ட் ஃபார்மேஷன் ஏதாவது இருக்கும், கட்டிகள், நீர் கட்டிகள் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும், அது வெளியே சிம்டம்ஸே தெரியாமல் உள்ளே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் கன்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். ஜானில் வந்து நான் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து ட்ரை பண்ணி எனக்கு ஒரு மாதம் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் தான் பீரியட்ஸ் ஆச்சு ஃபஸ்ட் மந்த்தே. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இன்னும் ஒரு பயம், என்னடா அது ஒரு வேளை குழந்தை கிடைக்காம. ஆக்சுவலாக என்னென்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 1 இயர் வந்து நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுங்கள், 1 இயருக்கு நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம். மற்றபடி 1 மாதத்துல 2 மாதத்துல 3 மாதத்துல ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே எனக்கு இங்கே புரிஞ்சுது. ஆனால் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் வந்து பண்ண டார்ச்சரில் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேளை நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வேளை இவங்களாம் சொல்கிற மாதிரியே நடந்துருவோம், ஏதாவது ஆயிடுவோம். ஏன்னா நம்மலாம் ஒன்றும் பயங்கரமாக செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு பணக்காரங்க கிடையாது. ஸோ அதனால எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கோகு தான் என்கிட்ட பேசி அது அவங்கெல்லாம் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, இப்போ என்ன குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணுமா, இல்லை அப்படிலாம் எந்த ஒரு இது கிடையாது, குழந்தை வேணால் நம்ம ஆசைப்படுறோம், ஓகே அதுக்கு நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், குழந்தை கிடைச்சதா ஓகே, கிடைக்கலையா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், இல்லையா அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம், ஏன் நீ சொசைட்டிக்காக யோசிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு என்னோட இதெல்லாம் திறந்தது. அப்புறமா தான் சரி ஓகே நார்மலாக இருப்போம், பேபிக்கு ட்ரை பண்ணலாம், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்தேன். 1 மாதத்துக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு காரணம் ஒரே 1 மாதம் நான் பேபிக்கு ட்ரை பண்ணி எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரே மாதத்துலேயே எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த சொசைட்டி தான். சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை வந்து என்னமோ ஒரு மாதிரி நம்மளை வியர்டாக நம்மளை வந்து பார்க்குறதும் பேசுகிறதும் கேட்குறதும் போகிற பக்கம் எல்லாம் இதே தான். அப்போ எப்படி இருக்கும், ஒரு கால் அட்டன் பண்ணுறோன்னா கூட காலில் வந்து இதை கேட்காம வைக்கவே மாட்டாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அங்கே கேட்காம இருக்க மாட்டாங்க. எங்கேயுமே போகிறதுக்கே பிடிக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்போ எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. குழந்தைங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான், ஆனால் அதுக்காக அதை வந்து ஏன் இப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணுறீங்க, அதுலேயே அவங்களுக்கு வந்து குழந்தை நல்ல ஒரு மைண்ட் செட்டே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு நிறையா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேபிலாம் பிளான் பண்ணோம். ஆனால் எனக்கு அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பேபிக்கு வந்து எனக்கு இதாகும் அப்படிங்கிறது எனக்கு அங்கே 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு அப்படியே நார்மலாக இருக்கும்போது பேபிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே எனக்கு வந்து ஆயிடுச்சு.
நார்மலாக எனக்கு ஆயிடுச்சு. ஆனாலுமே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவெல்லாம் பொய் சொல்கிறா, 3.5 வருஷமாக அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பா, இப்போ தான் அவளுக்கு கிடச்சிருக்கு, ஏதோ பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு நான் மெயினாக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரை வந்து நீங்கள் தலைக்கு ஏற்றிக்காதீங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, குழந்தை பெற்றதுக்கப்புறம் அது நின்றுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. குழந்தைக்கு அப்புறமும் அவங்க அடுத்தடுத்து குழந்தைய வச்சு இது இன்னும் குழந்தைக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய வந்து பொண்ணுங்களை வந்து இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நம்ம அதை பற்றிலாம் மைண்ட் பண்ணிக்கவே தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருங்க. நானும் இப்போ வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்கேன். மெயினாக வந்து என்னென்னா, இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, இன்னொன்று மெயினாக நான் வந்து குண்டாக இருக்கேன், அதை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. யாரை பார்த்தா அது உனக்கு இப்படி இல்லாமல் ஆகுது, ஒரு வேளை நீ குண்டாக இருக்கேல அதனால தான் இப்படி ஆகுது போல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வந்து எனக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு வேளை எனக்கு வந்து பயங்கரமான பாடி பெயின் எல்லாமே இருக்குது. என்ன வாமிட்டிங் வந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாலாம் இல்லை, அப்பப்போ வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, ரொம்ப தலை சுத்தல், அது இதுன்னு நிறைய இருக்குது. அதனால் நான் கேட்குறவங்களும் இவ்வளோ சீக்கிரமாகவே இப்படிலாம் பாடி பெயின் அதெல்லாம் வருது அப்படிங்கும்போது நீ வெயிட்டாக இருக்கனாலையா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஹர்ட் ஆகுது. அட் த சேம் டைம் நான் வந்து யோசிக்கிறேன், ஒரு வேளை நம்ம வெயிட்டாக இருக்கிறது தான் பிரச்சனை போல, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நான் வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே வருது. அப்போ நான் வந்து ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு நான் யாரோட பேச்சுமே கேட்கல. எனக்கு யார் என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க நடக்கணும்பாங்க, ஒருத்தவங்க உட்காந்துட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க உட்காந்துட்டு தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அதுவும் இந்த ஃபஸ்ட்டு 3 months வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் கோ த்ரூ பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு 3 months, 4th month நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 1 மாதம்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணக்கே விட்டுலாம். ஒரு 2 மாதம் நான் வந்து படாத பாடுபட்டேன். ஏன்னா எல்லா ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லும்போது நமக்கு எதை வந்து நம்பணும், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும்னே தெரியாமல் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணல. நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து டாக்டரை போய் பார்க்கணும். நம்ம டாக்டரை வந்து நம்ம நம்புகிற மாதிரி ஒரு டாக்டர், நமக்கு வந்து அந்த டாக்டர் மேலே ஒரு நல்ல ஒரு பக்காவாக ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி ஒரு டாக்டரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கணும். அவ்வளோதான். எனக்கு வந்து அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்கா, ஓகேப்பா, அவங்க சொல்கிறத மட்டும் தான் நான் கேட்பேன். அந்த மாதிரி நான் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு யார் சொல்கிறதையும் எனக்கு கேட்குறது, இன்னும் இவங்க சொல்கிறத கேட்குறதா அவங்க சொல்கிறத கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ கிடச்சிருக்க டாக்டர் ரொம்ப எனக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படிலாம் ஒரு டாக்டர் இருக்கணும்னு நினச்சேனோ அதே மாதிரி எனக்கு நல்லா பேசி எனக்கு வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாமே. சும்மா 10ஓட 11 என்னம்மா வாங்க போங்க அப்படி சொல்லிடக்கூடாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து அவங்க டாக்டர் நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ அவங்க வந்து எனக்கு எல்லாமே வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி டாக்டர் கிடைச்சாங்க. எடுத்தோடனேலாம் கிடைக்கல. நானும் வேறு ஹாஸ்பிட்டல்லாம் போனேன். எனக்கு பல டாக்டர்ஸ்லாம் எனக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணலை அவங்க. அப்படிங்கும்போது நான் ஒன்றுமே பண்ணல. அப்படியே நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டாக்டரை மாற்றிட்டேன். நான் மாற்றி எனக்கு இப்போ இருக்க டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்க கிட்ட பேசுகிறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான டாக்டரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்கிறத கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. கேட்காம அதாவது என்ன சொல்கிறது, ஆளுக்கு ஒன்று சொல்லும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நானே வந்து என்ன நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எங்கள் வீட்லேயும் என்னோட கசின்ஸ்லாம் ப்ரெக்னென்ட்டாக இருந்திருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாமே பார்த்துருக்கேன். நானுமே என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து வளர்ந்த விதம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் நார்மல் டெலிவரி, வேலை செய்யாதவங்களுக்கு சி செக்ஷன், இப்படி தான் நம்மளே கேட்டு வளர்ந்துருக்கோம். அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்மளும் அப்படி தான், ஓகே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நான் எப்படியாவது நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு நார்மல் டெலிவரி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறத கேட்டு நானும் அதே மாதிரி மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுருந்தேன். என் டாக்டர் வந்து செருப்பால் அடித்த மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கூட. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணுங்கள். நான் கேட்டேன், என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சிச்சு, நான் செகண்ட் ட்ரைமஸ்டருக்குள்ளே போகிறேன், எனக்கு வந்து என்ன மாதிரி நான் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் பண்ணணுமா அது இதுன்னெலாம் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம், ஒர்க் அவுட் பண்ணுங்கள்,
மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் அது எல்லாமே வந்து நார்மல் டெலிவரிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் அதாவது எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் இது எல்லாமே வந்து நார்மலாகவே எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். ப்ரெக்னென்ட் ஆனால் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாகவே எல்லாமே எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நமக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஆரோக்கியமான லைஃப் நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரெக்னென்சிலையும். அதுக்காக வந்து நார்மல் டெலிவரி அந்த காலத்தில் சொன்ன மாதிரி அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் கம்ப்ளீட்டாக வேறு எல்லாமே. ஸோ நீங்கள் அம்மாலாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த மைண்ட் செட்லேயே இருக்காதீங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வராமல், ரொம்ப டயர்டாகாமல், ரொம்ப முடியாமல் போகிறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒர்க் அவுட்டு, எக்ஸசைஸ் அது எல்லாமே. நிறைய பேர் வந்து ஜிம் பண்ணிகிட்ருக்கவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜிம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கூட சி செக்ஷன் ஆகுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து வெளியே இருந்து நிறைய பேர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சி செக்ஷன் இவ்வா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறவங்கள வந்து நம்ம காதலே வாங்கிக்காமல் நம்ம பாட்டுக்கு நல்லபடியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா மெடிடேட் பண்ணணும். நான் வந்து அதை தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு என்ன தான் பண்ணாலும் இந்த மூட் ஸ்விங்ஸ், சும்மாவே நம்ம பீரியட்ஸில் எவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் வருது அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கில் மூட் ஸ்விங்ஸ் வருது. அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் மெடிடேஷன் மட்டும்தான். ஸோ டெய்லி மெடிடேட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இருந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் முடிவு பண்ணேன், அதுக்குள்ளே உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா டாக்டர் சொன்னாங்க மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி நீங்கள் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. அதனால நான் மெடிடேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் மக்களே, இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே மக்களே, இதை தான் நான் ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஷேர் பண்ணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டேன்.